எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பகுதி 1 தான் இது. கொஸ்டின் நம்பர் 1, காணி என்பது அதன் அளவை குறிக்கும் சொல். காணி என்பது அதன் அளவை குறிக்கும் சொல். கொஸ்டின் நம்பர் 2, பொறுத்துக. முத்துச்சுடர் மாடங்கள், தூய நிறத்தில் தென்றல், சித்தம் மகிழ்ந்திட நிலா ஒளி. கொஸ்டின் நம்பர் 3, இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் யார்? கொஸ்டின் நம்பர் 4, திகிரி என்பதன் பொருள் எது? திகிரி என்பதன் பொருள் எது? கொஸ்டின் நம்பர் 5, தனிநிலை என அழைக்கப்படுவது? கொஸ்டின் நம்பர் 5, தனிநிலை என அழைக்கப்படுவது? கொஸ்டின் நம்பர் 6, கிழவனும் கடலும் எனும் நூலை எழுதியவர்? கொஸ்டின் நம்பர் 6, கிழவனும் கடலும் எனும் நூலை எழுதியவர்? கொஸ்டின் நம்பர் 7, தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இவ்வரிகள் உணர்த்தும் செய்தி எது? கொஸ்டின் நம்பர் 7, தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இவ்வரிகள் உணர்த்தும் செய்தி எது? கொஸ்டின் நம்பர் 8, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக திருவள்ளுவர் கூறுவது யாது? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக திருவள்ளுவர் கூறுவது யாது? கொஸ்டின் நம்பர் 9, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடல் ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 10, வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் நம்பர் 10, வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் நம்பர் 11, தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? கொஸ்டின் நம்பர் 12, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 13, சத்திமுத்த புலவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? சத்திமுத்த புலவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 14, நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல். நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல். கொஸ்டின் நம்பர் 15, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? கொஸ்டின் நம்பர் 15, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? கொஸ்டின் நம்பர் 16, காமராசர் பிறந்த நாள். கொஸ்டின் நம்பர் 16, காமராசர் பிறந்த நாள். கொஸ்டின் நம்பர் 17, தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் நம்பர் 18, வானம் எனும் சொல்லின் பொருள். வானம் எனும் சொல்லின் பொருள்.
கொஸ்டின் நம்பர் 19, முடியரசனின் இயற்பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 19, முடியரசனின் இயற்பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 20, சுட்டெழுத்துக்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 20, சுட்டெழுத்துக்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 21, மா எனும் சொல்லின் பொருள் யாது? மா எனும் சொல்லின் பொருள் யாது? கொஸ்டின் நம்பர் 22, தாழை எனும் தாவரத்தின் இலையின் பெயர் யாது? தாழை எனும் தாவரத்தின் இலையின் பெயர் யாது? கொஸ்டின் நம்பர் 23, அனித்து எதிர்ச்சொல். கொஸ்டின் நம்பர் 23, அனித்து எதிர்ச்சொல். கொஸ்டின் நம்பர் 24, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. கொஸ்டின் நம்பர் 25, அன்பு உடையவர்கள் தன்னுடைய டேஷ் பிறர்க்கே என்பார்கள். இதில் திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அன்பு உடையவர்கள் தன்னுடைய டேஷ் பிறர்க்கே என்பார்கள். இதில் திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாது? கொஸ்டின் நம்பர் 26, ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும்? ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும்? கொஸ்டின் நம்பர் 27, கழுத்தில் சூடுவது? கொஸ்டின் நம்பர் 27, கழுத்தில் சூடுவது? கொஸ்டின் நம்பர் 28, உலக சிட்டுக்குருவிகள் நாள். கொஸ்டின் நம்பர் 28, உலக சிட்டுக்குருவிகள் நாள். கொஸ்டின் நம்பர் 29, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ். கொஸ்டின் நம்பர் 29, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ். கொஸ்டின் நம்பர் 30, இளங்கோவடிகள் எந்த பறவை சேர்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 30, இளங்கோவடிகள் எந்த பறவை சேர்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 31, பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர். கொஸ்டின் நம்பர் 31, பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர். கொஸ்டின் நம்பர் 32, உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. கொஸ்டின் நம்பர் 32, உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. கொஸ்டின் நம்பர் 33, எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஷ் என்று அண்ணா கூறினார். எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஷ் என்று அண்ணா கூறினார். கொஸ்டின் நம்பர் 34, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார்? பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார்? கொஸ்டின் நம்பர் 35, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? கொஸ்டின் 36,
ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர். கொஸ்டின் நம்பர் 37. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 38. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர். கொஸ்டின் நம்பர் 39. பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கொஸ்டின் நம்பர் 40. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். கொஸ்டின் நம்பர் 41. ஒருவருக்கு மிக சிறந்த அணி எது? ஒருவருக்கு மிக சிறந்த அணி எது? கொஸ்டின் நம்பர் 42. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் எங்கு வரும்? அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் எங்கு வரும்? கொஸ்டின் நம்பர் 43. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 44. அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? கொஸ்டின் நம்பர் 45. பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? கொஸ்டின் நம்பர் 46. நிலா பிளஸ் ஒளி சேர்த்தெழுதுக. நிலா பிளஸ் ஒளி சேர்த்தெழுதுக. கொஸ்டின் நம்பர் 47. தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலாசிரியர். தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலாசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 48. மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் நம்பர் 49. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? கொஸ்டின் நம்பர் 50. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 51. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 52. பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 53. ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்கள் இலை பெயர் என்ன? ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்கள் இலை பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 54. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்?
திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? கொஸ்டின் நம்பர் 55. இன்றைய பறவையியல் இவாளர்களுக்கு முன்னோடி யார்? இன்றைய பறவையியல் இவர்களுக்கு முன்னோடி யார்? கொஸ்டின் நம்பர் 55. இன்றைய பறவையியலில் இவர்களுக்கு முன்னோடி யார்? கொஸ்டின் நம்பர் 56. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும்? கொஸ்டின் நம்பர் 56. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும்? கொஸ்டின் நம்பர் 57. இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுதுக. இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 58. சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்தார்? சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்தார்? கொஸ்டின் நம்பர் 59. திருக்குறள், நாலடியார் முதலியவை எந்த நூல்கள் யாவை? கொஸ்டின் நம்பர் 59. திருக்குறள், நாலடியார் முதலியவை எந்த நூல்கள் யாவை? கொஸ்டின் நம்பர் 60. கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கொஸ்டின் நம்பர் 61. ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னர் யார்? கொஸ்டின் நம்பர் 62. ஐம்பெருங்காப்பியங்களில் சரியானது? ஐம்பெருங்காப்பியங்களில் சரியானது? கொஸ்டின் நம்பர் 63. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது? தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது? கொஸ்டின் நம்பர் 64. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கொஸ்டின் நம்பர் 65. அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுதுக. அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 66. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன? கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன? கொஸ்டின் நம்பர் 67. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 68. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 69. வேதியூரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல்? வேதியூரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல்? கொஸ்டின் நம்பர் 70. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 71. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 72. கொள்வதும் மிகை, கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். கொள்வதும் மிகை, கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். கொஸ்டின் நம்பர் 73. ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 73. ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 74. பாலோடு வந்த கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல். கொஸ்டின் நம்பர் 75.
கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர்? கொஸ்டின் நம்பர் 76. வணிகரை நடுவ நின்ற நன்னஞ்சினார் என்று கூறும் நூல். வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினார் என்று கூறும் நூல். கொஸ்டின் நம்பர் 77. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 78. நூலக விதிகளை இருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? கொஸ்டின் நம்பர் 73. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் நம்பர் 80. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 81. அர்ச்சுனன் தபசு வேறு பெயர் என்ன? அர்ச்சுனன் தபசின் வேறு பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 82. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று ஆகும்? கொஸ்டின் நம்பர் 83. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 84. கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 85. சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 86. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 87. அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு? அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 88. டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் என்ற பெயர் சூட்டப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 89. எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 90. மாமல்லபுரம் சிறப்பம்சங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? மாமல்லபுரம் சிறப்பம்சங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 91. நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்ன? நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 92. கடலின் வேறு பெயர்? கடலின் வேறு பெயர்? கொஸ்டின் நம்பர் 93. நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யார்? நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யார்? கொஸ்டின் நம்பர் 94. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது? கொஸ்டின் நம்பர் 95. பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது? கொஸ்டின் நம்பர் 96. படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 97.
அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? கொஸ்டின் நம்பர் 98. செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல். செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல். கொஸ்டின் நம்பர் 99. மோந்து பார்த்தால் எந்த மலர் வாடிவிடும்? மோந்து பார்த்தால் எந்த மலர் வாடிவிடும்? கொஸ்டின் நம்பர் 100. காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? கொஸ்டின் நம்பர் 101. சுட்டெழுத்துக்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 102. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது? கொஸ்டின் நம்பர் 103. கடலும் கடல் சார்ந்த இடமும் என்ன? கொஸ்டின் நம்பர் 104. நாவி நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நாவி நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? கொஸ்டின் நம்பர் 105. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 106. நெய்தல் நிலத்தின் பூ என்ன? கொஸ்டின் நம்பர் 107. தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுவது இல்லை? கொஸ்டின் நம்பர் 108. வினா எழுத்துக்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 109. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 110. மாடு என்னும் சொல்லுக்கான பொருள். மாடு என்னும் சொல்லுக்கான பொருள். பகுதி 1ல் இருக்கிற 6ஆம் வகுப்பு பொது தமிழ் 1 to 9 வரைக்கும் இருக்கிற இயலில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பகுதி 2ல் இதே மாதிரி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப்பும் இதோட ஆன்சர் கீயும் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்லோடு பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் லிங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் நல்லபடியாக படிங்க.